பல அதிசயங்களை நிகழ்த்திய ஸ்ரீ ராகவேந்திரருடைய மிராக்கல்ல ஒண்ணுதான் இப்ப பார்க்க போறீங்க. ராகவேந்திர சுவாமி ஜீவசமாதி அடையிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, அவர் பிரதான சீடர் ஒருத்தர் இருக்காரு, அப்பண்ணாச்சாரியார்னு. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, மற்ற ஊரெல்லாம் போயிட்டு நான் ஜீவசமாதி அடைய போறேன்னு சொல்லிட்டு வாங்க. இவருக்கு மனசு வரல, பட் இருந்தாலும் குரு பேச்ச மீற முடியல, மற்ற ஊருக்குலாம் போய் சொல்றதுக்கு போயிடுறாரு. போய் சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காரு. ஜீவசமாதி அடையக்கூடிய நாள் ரிட்டர்ன் வராரு. அங்க மந்திராலயத்துல பாத்தீங்கன்னா இந்த துங்கபத்திர ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த துங்கபத்திர ஆறு பார்த்தீங்கன்னா பயங்கரமா பெருக்கெடுத்து ஓடுது, பயங்கர ஸ்பீடா வருது. என்ன பண்றது தெரியல. அவருக்கு ரொம்ப மனசு தாழ முடியாத ராகவேந்திரா அப்படின்னு கத்துறாரு, ஐயா குருவே என்னை காப்பாத்துங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது சில நொடிகள் பெரிய அந்த துங்கபத்திர ஆறு அப்படியே நிக்குது. நின்று அது ஒரு ஓப்பனாய் அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்குது, நடந்து வருது. எவ்வளவு பெரிய மிராக்கிள் அது. அதுல அவர் அப்படியே அந்த அவ்வளவு பெரிய ஆறை தாண்டி நடந்து வராரு. நடந்து வந்து அவருடைய ஜீவசமாதியை அடையக்கூடிய இடத்துக்கு வந்து அடையிறாரு. பார்த்தா குருநாயர் ஜீவசமாதி அடைஞ்சு முடிஞ்சாச்சு. அவரால் தாங்க முடியல. இதுக்காக தான் நான் வருத்தப்பட்டு ஓடி வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அதிசயத்தையும் காமிச்சு எனக்கு அந்த பலன் கொடுக்காம போயிட்டேன்னு ரொம்ப அழறாரு. அழும்போது அத்தனை பேர் முன்னாடியும் ஸ்ரீ ராகவேந்திரன் அந்த ஜீவ சமாதிக்கு உள்ள இருந்து பேசுறாரு. அப்பனா சரியா வருத்தப்படாத சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துறாரு. அவ்வளவு பெரிய அதிசயங்களை நிகழ்த்திய ஸ்ரீ குருராயர் ராகவேந்திர சுவாமிய வணங்குறது மிகப்பெரிய பாக்கியம். அவரை வணங்கினால் பல அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். சாயா.